மே 18, 2009 கரெக்டாக இங்கிருந்து 17 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்கன் சோல்ஜர்ஸ்க்கும் எல்டிடிஏக்கும் சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. தமிழ் பொதுமக்களுக்கு சேஃபா இருக்கணும்னா எங்க போறது என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியல. அப்போ ஒரு நியூஸ் வருது, பொதுமக்கள் எல்லாம் சேஃபா இருக்கணும் அப்படின்னா முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி. ஸ்ரீலங்கன் மீடியாலேயும் சரி உலக மீடியாலேயும் சரி அந்த இடம் வந்துட்டு வார் ஃப்ரீ ஜோன், அந்த இடத்துல யாருமே அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஆளுகளை அதை நம்பி அங்க போறாங்க. எப்படியாவது வாழ்ந்துருவோம்னு குழந்தைங்க குடும்பத்தை எல்லாம் கூப்பிட்டு போறாங்க. எல்லாரும் அங்க போனதுக்கு அப்புறமா ஸ்ரீலங்கன் ஆர்மி அந்த இடத்துல குண்டு போடுது. பல்லாயிரக்கணக்கான மக்களை நம்ப வச்சு ஏமாத்தி சாகடிக்குது. இன்னைக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு வார் நடக்கிறப்போ ஏதாச்சும் சிவிலியன்ஸ் வந்துட்டு தெரியாம இறந்துட்டாங்க அப்படின்னாலே உலகமே பேசுது. பட் அன்னைக்கு லட்சக்கணக்கான பேரை ஒரே இடத்துல வச்சு கொண்டாங்க. குட்டி குட்டி குழந்தைங்களும் கூட பார்க்காம சுட்டு கொண்டாங்க. சின்ன சின்ன பொண்ணுகளை பிரெக்னென்ட் லேடிஸை அபியூஸ் பண்ணி சாகடிச்சாங்க. தமிழன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக. உலகத்துல இருக்கிற எந்த நாடும் அதை பத்தி ஒழுங்கா பேசவே இல்லை, இந்தியா உட்பட. ஸ்ரீலங்கா இப்படி ஒரு விஷயம் நடந்ததை ஒத்துக்க கூட மாட்டாங்க. இதோட போட்டோஸ் எல்லாம் பார்த்தாலே கண்ணெல்லாம் கலங்கிரும். இதெல்லாம் தாங்கிட்டு உலகத்தோட வெவ்வேறு முனைகளில் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம ஸ்ரீலங்கன் தமிழ் மக்களுக்கு எனக்கு ஜென்யூனா என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. தமிழர்களுக்குன்னு இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே இப்படி ஒரு விஷயம் திருப்பி நடக்கக்கூடாது.